ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு வத்தல் ஒன்று செய்ய போகிறேன். எல்லா டைப் ஆஃப் ரைஸுக்கும் சூப்பர் சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாவைக்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பாவைக்காய். இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணிடலாம். ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உள்ள சீட்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். எல்லாம் ஒரே ஷேப்பில் அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். எல்லா இடமும் இந்த உப்பு மிளகா வத்தல் எல்லா இடமே அப்படி படணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியப்ப மாவுனாலும் பரவாயில்லை. இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சில இடங்களில் ட்ரையாக இருக்கும், மாவு ஈரம்படாமல் இருக்கும். அந்த இடங்கள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லா இடமும் அப்படியே ஒரே மாதிரி கிறிஸ்பாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். ஓகே, நல்லா பிசைஞ்சாச்சு இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா சூடாகிட்டுருக்கு. அதில் கொஞ்சமாக போட்டு பார்க்கணும். நல்லா பொரியுது. இப்போ அப்படியே எடுத்து அப்படியே உதிர்த்து போடணும். நம்ம பக்கோடாக்கெலாம் போடுவோம்ல, அது போல் அந்த மெத்தடில் போடணும். உதிர்த்து போடணும். 2 சைடு நல்லா திருப்பி போடணும். நல்லா கிறிஸ்பாக வந்தோன்னு எடுத்துடலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும். நார்மல் வத்தல் போல் கிடையாது. இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் கிறிஸ்பாகிறதுக்கு. 2 சைடு அப்படி திருப்பி போடும். நம்ம கடையில் வாங்குறத விட, எல்லா கடையிலையும் ஸ்வீட் கடையிலையும் வச்சுருக்காங்க. அது வாங்குறத விட இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்குறது நம்ம ஒன்ஸ் வாங்கினோன்னா அது சாப்பிட்டு முடிச்சோன்னா அப்படி நெஞ்சு எரிச்சலாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ண எண்ணெயிலே திரும்ப போட்டு இதை ஃப்ரை பண்ணுவாங்க. அதனால தான் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே இருக்காது. சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் நம்ம செய்வோம். இது நல்லா கிறிஸ்பாயிட்டு கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு இருக்குது. பாவைக்காய் குழம்பு, பாவைக்காய் தீயல் எது வச்சாலும் இந்த பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் செய்து கொடுத்து பாருங்கள், அப்படியே காலி பண்ணிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. நம்ம அரிசி மாவு போட்டனால இதே மாதிரி மிச்சம் இருக்கிற இதையும் பாவைக்காய் இது போல் உதிர்த்து போட்டுடலாம். ரெண்டு சைடு திருப்பி போடணும். நல்ல முருகலாக வந்தவொடனே எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கிறிஸ்பாக வந்துட்டு நல்ல மொறுன்னு இருக்குது. எடுத்துடலாம். இதையும் எடுத்துடலாம். ரெடி ஆகிட்டுது. சுவையான பாவைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டுது. எல்லா டைப் ஆஃப் ரைஸுக்கும் சூப்பர் காம்பினேஷன். இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் என்ன தான் செய்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தாலும் நெஞ்செரிச்சலாக இருக்கும். அதே இது நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் உள்ள பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் செய்திங்கன்னா சுத்தமாக கசப்பு டேஸ்ட்டே இருக்காது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.